நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, யாரெல்லாம் உங்களுக்கு ரயில்வே வேலைவாய்ப்புக்கு ரொம்ப ஆர்வமாக அந்த வேலைவாய்ப்பு வாங்கணுன்னு இருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு அருமையான ரயில்வே வேலைவாய்ப்பு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு தாங்க. ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்பு 11,127 கேரட்டுக்கான வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி இந்த வேலைவாய்ப்பு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டீட்டெயில் இல்லாமல் நம்ம கிளியராக பார்க்க முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இதில் பண்ணால் முதல்ல உங்கள் போஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வச்சுருக்காங்க. டோட்டல் காலியிடம் பார்த்தீங்கன்னா 11,127 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பு இந்தியா முழுவதும் அறிவிச்சிருக்காங்க. எசென்ஷியல் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா SSLC 10th முடிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ முடிச்சிருக்காங்களா, டிப்ளமோ முடிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க, அதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. 10th கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்கோம். இல்லைனா டிப்ளமோ ப்ளஸ் டிப்ளமோ இல்லைனா ஐடிஐ முடிச்சிருக்கவங்களும் இந்த வேலைவாய்ப்பு முக்கியமான ஒரு இது கொடுக்கப்படும். அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷனில். நம்ம இப்போ இந்த இல்லைனா வயது வரம்பு பார்க்கலாங்க. வயது வரம்பு பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளாடி இருக்குங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC ST கேண்டிடேட்ஸுக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. OBC கேட்டகரி 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. PWD கேண்டிடேட்ஸுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அந்த வேலைவாய்ப்பு. அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்புனா மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19,900 பெர் மந்த்துக்கு மாத சம்பளமாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நடத்தப்படும். அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடத்தப்படும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லையும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மேலே ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் நீங்கள் எந்த லாங்குவேஜில் நடத்தப்படும்னா இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி இதில் தமிழும் கண்டிப்பாக அதில் இடம்பெற்றிருக்குன்னு நாங்கள் சொல்லியாகணும். உங்களுக்கு தமிழ் சூஸ் பண்ணுறதா தமிழ் நீங்கள் சூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புனா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா SC ST ஃபீமேல்ஸ், EBC, PWD, டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ரீஃபண்டபிள் நீங்கள் கேட்டிங்கன்னா ரீஃபண்டபிள் ஆட்டுமே அந்த 250 ரூபா ரிட்டர்ன் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதர் அப்ளிகேண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 ரூபா கொடுத்துருக்காங்க. அதில் 400 ரூபா ரீஃபண்டபிள் ஆகப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு எப்படி சொல்கிறதுங்க அப்ளை பண்ணுறதுக்கு டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் 15/5/2026 ஏப்ரல் மாதத்துலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேருந்து தொடங்கப்படுங்க. ஆனால் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/6/2026 ஜூன் மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது நீங்கள் கிளிக் பண்ண இந்த சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.